பிரைஸ் லார்ட். எபிரெயர் 3 1வது அதிகாரத்துல நம்ம இந்த உலகத்துல அநேக காரியங்களை கவனிச்சு பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் நமக்கு சொல்றாங்க, பிரதான ஆசாரியராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஏன் இயேசுவை கவனிச்சு பார்க்கணும்? ஏன்னா அவர் உண்மையுள்ளவரா இருந்தார். 2வது வசனம் சொல்லுது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ கர்த்தர் வந்து ஏசப்பா பிதாவுக்கு உண்மையுள்ளவரா இருந்தார். அவர் என்ன காரியத்துக்காக அனுப்புனாரோ, அந்த காரியத்த செய்யறதுக்கு அவர் உண்மையுள்ளவரா இருந்தார். நம்மளும் கர்த்தர் நம்மள எதுக்காக அழைச்சார்? பேதுரு 2:9 சொல்லுது, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜாக்களாக, லேவியராக, சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக ஏற்படுத்தினார். அப்போ நம்மள வந்து லேவியரா வச்சிருக்கார். நம்ம வந்து அநேகருக்கு இயேசுவ சொல்லுகிற வேலைதான். அந்த ஒரு காரியத்துல நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். ஆத்தும ஆதாயம் செய்கிறவரா இருக்கணும். நமக்காக யாரோ சுவிசேஷம் சொன்னதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நாமும் மத்தவங்களுக்கு சுவிசேஷம்